உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு 5/4/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து இறைமக்களுக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவின் பாடுகளோடு இணைந்திருந்த நாம் இன்று அவரது உயிர்ப்பில் அகமகிழ்கின்றோம். இயேசுவின் உயிர்ப்பு வெறும் செய்தியாக இல்லாமல் அது நம் வாழ்வின் அனுபவமாக வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பு தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு சீடர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு நம் பாவங்களுக்காக இறந்து உயிர்த்தார் என்பதே நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நம்பிக்கை. இயேசு வாழும் கடவுள், நம்மை வாழ வைக்கும் கடவுள். நற்செயல் புரிவதற்கென்றே நாம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவின் உயிர்ப்பு துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு என்ற நம்பிக்கையையும் நாமும் இயேசுவை போன்று மாட்சியுடன் உயிர் பெற்று எழுவோம் என்ற நம்பிக்கையையும் நமக்கு தருகிறது. உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் திருத்தூதர் பயணித்தது போல நாமும் நம் வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 34 மேலும் 37 முதல் 43 முடிய. முதல் வாசக முன்னுரை. இயேசு வாழ்ந்த காலத்தில் அனைவருக்கும் நன்மையே செய்து வந்தார். மக்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இறந்த இயேசு தாம் கூறியபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசுவோடு உடன் பயணித்த எங்களுக்கும் காட்சி தந்தார் என்று தூய பேதுரு தொடக்ககால கிறிஸ்தவர்களுக்கு மறையுரை ஆற்றினார். திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியை பெற்றுள்ள நாமும் திருத்தூதர்கள் போன்று பணி செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளே நமக்கு வாழ்வு அளிப்பவர். நம் வாழ்வு கடவுளோடு இணைந்து இருக்கிறது. கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். நாமும் இயேசுவை போன்று மாட்சி பொருந்தியவர்களாய் உயிர்த்தெழுவோம் என்று கூறும் கொலோசையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.